Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 14 செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். ஆமா, மெட்டீரியல்ஸை எப்படி மெட்டல்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அப்புறம் செமிகண்டக்டர்ஸ்னு எனர்ஜி பேண்ட் தியரி வச்சு பிரிக்கிறோன்னு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல மறக்கவே முடியாத அளவுக்கு இதை பத்தி பேசலாம். சரி, ஒரு சின்ன மர்மத்தோட ஆரம்பிக்கலாமா? டைமண்டும், அதாவது வைரம், அப்புறம் கிராஃபைட்டும் உங்க பென்சில் லீட்ல இருக்கிறது ரெண்டுமே பியோர் கார்பன் ஆட்டம்ஸ்னால ஆனது. ஆமா, ஒரே எலிமெண்ட், ஒரு வித்தியாசமும் இல்ல. ஆனா ஏன் டைமண்ட் ஒரு பெர்ஃபெக்ட் இன்சுலேட்டர் மாதிரி கரண்ட்டை பிளாக் பண்ணுது, ஆனா அதே கார்பன்னாலான கிராஃபைட் நல்லாவே கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது? ஒரே எலிமெண்ட், ஆனா ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கே, இது எப்படி? ஆமா இல்ல, நான் இதை என்னைக்கும் யோசிச்சதே இல்ல. ரெண்டுமே கார்பன் தானே, ஏதோ ஆட்டம் அரேஞ்ச்மெண்ட்ல விஷயம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கும் கரண்ட் கண்டக்ட் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஒரு மெட்டீரியல் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுமா இல்லையான்னு எதுதான் முடிவு பண்ணுது? கரெக்ட், அந்த ஆட்டம் அரேஞ்ச்மெண்ட் தான் இங்க கீ பாயிண்ட். ஆனா அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி கரண்ட்டை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதுக்கு பதில் தெரியணும்னா நாம முதல்ல எனர்ஜி பேண்ட் தியரியை புரிஞ்சுக்கணும். இந்த தியரி தான் அந்த கார்பன் மர்மத்தை சால்வ் பண்றது மட்டும் இல்ல, உங்க போன்ல இருக்கிற சிப் எப்படி வேலை செய்யுதுங்கிறதையும் விளக்கும். ஸோ லெட்ஸ் அன்பேக் திஸ். பேசிக்கலி ஒரு மெட்டீரியல் கண்டக்ட் பண்ணுமா இல்லையாங்கிறது அதுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ஃப்ரீயா எவ்வளோ சுலபமா மூவ் ஆக முடியுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இதை நாம ஒரு ஸ்டேடியம் சீட்டிங் அனாலஜி வச்சு புரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரான்ஸை ஸ்டேடியம்ல உட்கார்ந்துருக்கிற ஃபேன்ஸ்னு நினைச்சுக்கோங்க. ஸ்டேடியம் சீட்டிங் அனாலஜியா? சரி, அது எப்படி கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க. இமேஜின் பண்ணுங்க, ஒரு பெரிய ஸ்டேடியம்ல ரெண்டு மெயின் செக்ஷன்ஸ் இருக்கு. கீழே இருக்கிற செக்ஷன், அதை நம்ம சயின்ஸ்ல வேலன்ஸ் பேண்ட்னு சொல்லுவோம். வேலன்ஸ் பேண்ட், ஓகே. அது ஃபுல்லா ஃபேன்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் நிறைஞ்சு டைட்டா பேக் ஆகி உட்கார்ந்துருக்கு. அவங்கவுங்க சீட்ல லாக் ஆகி இருக்காங்க. அதுக்கு மேல இருக்கிற செக்ஷன், அதை கண்டக்ஷன் பேண்ட்னு சொல்லுவோம். அது கம்ப்ளீட்டா காலியா எம்டியா இருக்கு. ஓகே, சோ வேலன்ஸ் பேண்ட் ஃபுல்லா இருக்கு, எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கு, கண்டக்ஷன் பேண்ட் எம்டியா இருக்கு, அது ஃப்ரீயா மூவ் ஆகிறதுக்கான இடம். புரியுது. எக்ஸாக்ட்லி. இப்போ மெட்டல்ஸ்ல இந்த ரெண்டு செக்ஷனும் ஒன்னா கலந்துருக்கும், ஓவர்லாப் ஆகி இருக்கும். ஓவர்லாப்பா? ஆமா, அதாவது கீழே செக்ஷனோட கடைசி ரோவும் மேல செக்ஷனோட ரோவும் ஒன்னா மிக்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ ஃபேன்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் கூட கஷ்டப்படாம ஈஸியா மேல இருக்கிற எம்டி சீட்டுக்கு போக முடியும், ஸ்டேடியம் ஃபுல்லா சுத்த முடியும். இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் தான் கரண்ட். ஓ, அப்போ மெட்டல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ்க்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்ல, அவங்க எப்பவுமே ஃப்ரீயா தான் இருக்காங்க. அதனால தான் ஸ்விட்ச் போட்டோனே கரண்ட் வருதா? பெர்ஃபெக்ட். ஆனா இன்சுலேட்டர்ஸ்ல சிச்சுவேஷன் முழுக்க முழுக்க வேற. கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா? ஆமா, இங்க கீழே இருக்கிற ஃபுல் செக்ஷனுக்கும் வேலன்ஸ் பேண்டு, மேல இருக்கிற எம்டி செக்ஷனுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய தடை இருக்கும். ஒரு 20 அடி உயரமான சுவர் மாதிரி. 20 அடி சுவரா? ஆமா, இந்த சுவரை தான் நாம எனர்ஜி கேப்னு சொல்றோம். இது ரொம்ப பெருசா இருக்கிறதால ஃபேன்ஸ்னாலேயோ, அதாவது எலக்ட்ரான்ஸ்னாலேயோ மேல இருக்கிற எம்டி சீட்டுக்கு போகவே முடியாது. அவங்க லைஃப் டைம்க்கு அவங்க சீட்லயே லாக் ஆயிடுவாங்க. அதனால கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்போ செமிகண்டக்டர்ஸ் அவங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல வருவாங்களா? ஹியர்ஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். நீங்க சொல்றது கரெக்ட். செமிகண்டக்டர்ஸ்ல இந்த தடை, இந்த எனர்ஜி கேப் ஒரு பெரிய சுவர் மாதிரி இல்லாம ஒரு சின்ன சுவர் மாதிரி இருக்கும். சின்ன சுவரா? ஒரு 3 அடி சுவர்னு நினைச்சுக்கோங்க. நார்மலா ஃபேன்ஸ் எல்லாம் தாண்ட முடியாது. ஆனா நீங்க உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி, ஒரு சின்ன பூஸ்ட், ஹீட் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த சின்ன சுவரை தாண்டி மேல போயிடுவாங்க. ஓ, மேல போன உடனே அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க, கரண்ட்டை உண்டு பண்ணுவாங்க. ஓ, இப்படிதான் அந்த கேப் டிசைட் பண்ணுதா? சோ அந்த கேப்போட சைஸ் தான் எல்லாமேவா? மெட்டல்ல கேப்பே இல்ல, இன்சுலேட்டர்ல ரொம்ப பெரிய கேப், செமிகண்டக்டர்ல சின்ன தாண்ட முடியுற கேப். இப்படி சொல்றது சரியா? ப்ரிசைஸ்லி. அந்த கேப்போட சைஸ் தான் எல்லா வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுது. அந்த கேப் தான் நம்ம பிசிக்ஸ்ல எனர்ஜி பேண்ட் கேப் அல்லது இஜின்னு சொல்றோம். இந்த சின்ன கண்ட்ரோலபிள் கேப் தான் நம்ம யூஸ் பண்ற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கும் அடிப்படை. இப்போ இந்த கான்செப்டை என்சிஇஆர்டி எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்ப்போம். புக்ல இருக்கிற அந்த டெஃபினிஷனை மட்டும் கொஞ்சம் படிங்க. Sure. The gap between the top of the valence band and bottom of the conduction band is called the energy band gap. Energy gap, EG. It may be large, small, or zero depending upon the material. Case I.
In metals, the conduction band and valence bands overlap. Case 2. In insulators, a large band gap Eg exists, Eg 3eV. Case 3. In semiconductors, a finite but small band gap Eg 3eV exists. தேங்க்ஸ். இப்போ இந்த டெஃபினிஷன்ல ஈவின்னு ஒரு டேர்ம் பார்த்தோம். அது எலக்ட்ரான் வோல்ட் அர்த்தம். ஜஸ்ட் அ வெரி ஸ்மால் யூனிட் ஆஃப் எனர்ஜி. இப்போ நம்ம அனாலஜியோட கனெக்ட் பண்ணி இந்த கான்செப்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அன்பேக் பண்ணலாம். ஸ்டெப் 1. ஒரு தனி ஆட்டம் இருக்கும்போது அதோட எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப ஷார்ப்பா ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா கோடிக்கணக்கான ஆட்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு சாலிட் கிறிஸ்டலா மாறும்போது பாவ்லிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு ரூல் வரும். Pauli's exclusion principle அதுனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா ஒரே வீட்ல இருக்கிற 2 பேருக்கு ஒரே அட்ரஸ் இருக்க முடியாத மாதிரி தான். ஒரே கிறிஸ்டல்ல 2 எலக்ட்ரானுக்கு எக்ஸாக்டா ஒரே எனர்ஜி ஸ்டேட் இருக்க முடியாது. ஸோ ஒரே மாதிரி இருந்த எனர்ஜி லெவல்ஸ் பக்கத்துல கோடிக்கணக்கான சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் லெவல்ஸா பிரியும். இந்த கோடிக்கணக்கான நெருக்கமான எனர்ஜி லெவல்ஸ் சேர்ந்து ஒரு பேண்ட் மாதிரி மாறிடும். அதுதான் வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட். எனர்ஜி லெவல்ஸோட கலெக்ஷன் தான் ஒரு பேண்ட். புரிஞ்சுது. பர்ஃபெக்ட். ஸ்டெப் 2. வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஆட்டமோட நியூக்ளியஸ் கூட ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆகி கோவேலன்ட் பாண்ட்ஸ்ல லாக் ஆயிருக்கும். நம்ம ஸ்டேடியம் அனாலஜில சொன்ன மாதிரி சீட்ல லாக் ஆயிருக்கிறாங்க. ஆனா கண்டக்ஷன் பேண்டுக்கு தாவி போனா அவங்க அந்த பாண்ட்ல இருந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க. அப்போதான் அவங்களால மூவ் ஆகி கரண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். ஓகே, சோ கண்டக்ஷன் பேண்ட்னா எலக்ட்ரான்ஸ்க்கு ஃப்ரீடம், வேலன்ஸ் பேண்ட்னா அவங்க பாண்டட் ஆகி லாக் ஆயிருக்காங்க. எஸ். அண்ட் ஸ்டெப் 3. அந்த தாவறதுக்கு அந்த ஜம்புக்கு தேவையான மினிமம் எனர்ஜி தான் எனர்ஜி கேப், இஜி. அதை தான் நம்ம அந்த சுவர்னு அனாலஜியில் சொன்னோம். இந்த சுவரோட உயரத்தை மெஷர் பண்ற யூனிட் தான் எலக்ட்ரான் வோல்ட், இவி. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. Okay, step 4. Examples பார்த்தா இன்னும் கிளியர் ஆகும். நாம முதல்ல பேசின டைமண்ட் மர்மத்துக்கு வருவோம். டைமண்ட்க்கு அந்த எனர்ஜி கேப் இஜி ரொம்ப ஜாஸ்தி, சுமார் 5.4 EV. 5.4 EVயா? ஆமா, இது நம்ம NCERT சொன்ன 3 EV விட ரொம்ப அதிகம். அதாவது அந்த 20 அடி சுவர் மாதிரி. சோ எலக்ட்ரான்ஸால ஜம்ப் பண்ண முடியாது. அதனால அது ஒரு பெர்ஃபெக்ட் இன்சுலேட்டர். அப்போ அதே கார்பன்னால ஆன கிராஃபைட், அதுக்கு எப்படி? எக்ஸலன்ட் கொஸ்டின். கிராஃபைட்டோட ஆட்டம் அரேஞ்ச்மெண்ட் வேற மாதிரி, லேயர்ஸா இருக்கும். இந்த ஸ்பெசிபிக் அரேஞ்ச்மெண்ட்னால அதோட பேண்ட் ஸ்ட்ரக்சர் டைமண்ட் மாதிரி இல்லாம மெட்டல் மாதிரி கொஞ்சம் ஓவர்லாப் ஆகும். சோ அந்த கேப் இல்லாததால எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா மூவ் ஆகும். அதனால தான் அது கண்டக்ட் பண்ணுது. நம்பவே முடியல. சோ ஒரே எலிமெண்ட் ஆனா ஆட்டம் அரேஞ்ச்மெண்ட்னால பேண்ட் ஸ்ட்ரக்சர் மாறுது. அந்த எனர்ஜி கேப் தான் எல்லாத்துக்கும் காரணம். எக்ஸாக்ட்லி. இப்போ ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிளுக்கு வருவோம். சிலிக்கன். சிலிக்கனுக்கு இஜி கம்மி, சுமார் 1.1 EV. ஜெர்மேனியம்க்கு இன்னும் கம்மி, ஜஸ்ட் 0.7 EV. ரெண்டுமே 3 EV விட கம்மி. ஆமா. இப்ப சொல்லுங்க, நாம யூஸ் பண்ற எல்லா சிப்ஸும் ஏன் சிலிக்கன்ல செய்யறாங்க? ஜெர்மேனியமோட கேப் இன்னும் சின்னது, இன்னும் ஈஸியா கண்டக்ட் பண்ணுமே. ஆமா இல்ல, ஏன் ஜெர்மேனியம் யூஸ் பண்றதில்ல? இன்னும் ஈஸியா எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் பண்ணுமே. அதுதான் விஷயமே. ஜெர்மானியமோட 0.7 EV கேப் வந்து ரொம்ப சின்னது. ரூம் டெம்பரேச்சர்லே தேவையில்லாத நேரத்துல கூட நிறைய எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் பண்ணி நாய்ஸை கிரியேட் பண்ணிடும், அன்வான்டட் கரண்ட். ஓ. ஆனா சிலிக்கானோட 1.1 EV கேப் ஒரு கோல்டிலாக்ஸ் வேல்யூ மாதிரி. ரொம்ப பெருசும் இல்ல, ரொம்ப சின்னதும் இல்ல. நார்மலா கரண்ட்டை பிளாக் பண்ணும். ஆனா நம்ம சின்ன வோல்டேஜ் கொடுத்தோடனே கண்ட்ரோல் பண்ணி கண்டக்ட் பண்ண வைக்கலாம். அதாவது அது ரொம்ப ஸ்டேபிள் அண்ட் கண்ட்ரோலபிள். அதனால தான் சிலிக்கான் இஸ் த கிங் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். வாவ், இதுதான் ரீசனா? சோ அந்த 1.1 EV தான் இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷனுக்கே காரணமான மேஜிக் நம்பர். இப்போ புரியுது. கேப் கான்செப்ட் நாம அடுத்து படிக்க போற இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ்க்கு பேஸ் அமையும். எனர்ஜி கேப்பை புரிஞ்சுக்கிட்டாதான் நாம ஏன் டோப்பிங் பண்றோம், அதாவது இம்பியூரிட்டிஸை ஆட் பண்ணி அந்த கேப்பை நமக்கு வேண்டிய மாதிரி மாத்துறோங்கிறது புரியும். இப்போ ஸ்டூடெண்ட் சாதாரணமா பண்ற சில தப்புகளை பார்ப்போம். இதெல்லாம் சைலண்ட் கில்லர்ஸ். தெரியாம பண்ணுவோம், ஆனா மார்க்ஸை குறைச்சிரும். காமன் மிஸ்டேக், தவறான கருத்து. பேண்ட் கேப்னா ஆட்டம்ஸ்க்கு நடுவுல இருக்கிற பிசிக்கல் ஸ்பேஸ். ஏன் அப்படி நினைக்கிறாங்க? கேப்ங்கிற வார்த்தையை கேட்டதுமே அது ஒரு பிசிக்கல் இடைவெளி, ஒரு காலி இடம்னு நினைச்சிடுறாங்க. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். சரியான கருத்து. பேண்ட் கேப்ங்கிறது ஒரு எனர்ஜி டிஃபரன்ஸ், பிசிக்கல் டிஸ்டன்ஸ் இல்ல.
அதை எலக்ட்ரான் வோல்ட் EVல தான் மெஷர் பண்ணுவோம். அது ஒரு எனர்ஜி லேடர்ல இருக்கிற 2 படிகளுக்கு நடுவுல இருக்கிற உயரம் மாதிரி. 2 ஆட்டம்க்கு நடுவுல இருக்கிற தூரம் இல்ல. புரிஞ்சுதா? ஓ, ஓகே. So band gap is an energy difference, not a physical distance. அதாவது வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போக எவ்வளவு எனர்ஜி தேவைங்கிற அளவு. காட் இட். அது ஒரு எனர்ஜி லெவலோட டிஃபரன்ஸ். பர்ஃபெக்ட். ரெண்டாவது காமன் மிஸ்டேக், மெட்டல்ஸ்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இன்சுலேட்டர்ஸ்ல எலக்ட்ரான்ஸே இல்ல, அதனால கண்டக்ட் பண்ணாது. ஏன் அப்படி நினைக்கிறாங்க? கண்டக்ஷன்னாலே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் வேணும்னு மட்டும் யோசிக்கிறாங்க. இன்சுலேட்டர்ல கரண்ட் இல்ல, அப்போ எலக்ட்ரான்ஸும் இல்லன்னு ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடுறாங்க. சரியான கருத்து. எல்லா மெட்டீரியல்ஸ்லயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இன்சுலேட்டர்ஸ்லயும் கோடிக்கணக்கான எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆனா கேள்வி என்னன்னா, அந்த எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷன் பேண்ட்ல மூவ் பண்ண முடியுமா இல்லையாங்கிறது தான். மெட்டல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே கண்டக்ஷன் பேண்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கும். ஆனா இன்சுலேட்டர்ஸ்ல அந்த எனர்ஜி கேப் ரொம்ப பெருசா இருக்கிறதால எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் பேண்ட்ல லாக் ஆகி இருக்குமே தவிர மேல போக முடியாது. ரைட். ஸோ எல்லாத்துலேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஆனா அந்த எலக்ட்ரான்ஸால கண்டக்ஷன் பேண்டுக்கு போக முடியாது பிகாஸ் ஆஃப் தி ஹியூஜ் எனர்ஜி கேப் இன் இன்சுலேட்டர்ஸ். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இட்ஸ் அபவுட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் த கண்டக்ஷன் பேண்ட். கரெக்டா? You got it perfectly. It's all about the electron's ability to reach and move in the conduction band. ஓகே. இந்த கான்செப்டை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சிம்பிள் நிமோனிக் யூஸ் பண்ணலாம். மேஜிக். மேஜிக்கா? அது எப்படி? எஸ். MAGIC. M மெட்டல். பேண்ட்ஸ் ஓவர்லாப். M ஓட சேர்ந்து O ஓவர்லாப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. A ஆல்வேஸ் கண்டக்ட்ஸ். மெட்டல்ஸ் எப்பவுமே கண்டக்ட் பண்ணும். G கேப் சைஸ் டிசைட்ஸ் த டைப். எனர்ஜி கேப் சைஸ் தான் மெட்டீரியலோட டைப்பை டிசைட் பண்ணுது. I இன்சுலேட்டர், ஹியூஜ் கேப். C கண்ட்ரோலபிள் கேப். இதுதான் செமிகண்டக்டர்ஸோட ஸ்பெஷாலிட்டி, அவங்களோட கேப் கண்ட்ரோலபிள். ஸோ மேஜிக், ஈஸி டு ரிமெம்பர். That's a very nice one. Metal overlaps. Always conducts. Gap decides insulator. Huge gap. Controllable gap. நல்லா இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க 2 கையையும் யூஸ் பண்ணி பேண்ட் கேப்பை காட்டலாம். நீங்களே இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. 2 கையும் ஒன்னா சேர்ந்த மாதிரி, விரல்கள் ஒன்னோட ஒன்னு பின்னி ஓவர்லாப் ஆனா அது மெட்டல். 2 கையும் ரொம்ப தூரத்துல வச்சா அது இன்சுலேட்டர். 2 கையும் கொஞ்சம் கேப் விட்டு பக்கத்துல வச்சா அது செமிகண்டக்டர். இந்த ஜெஸ்டரை செஞ்சு பார்த்தா இந்த கான்செப்ட் எப்பவுமே மறக்காது. ஓகே, தட்ஸ் a very helpful visual. 2 கை ஓவர்லாப் ஆனா மெட்டல், ரொம்ப தூரமா இருந்தா இன்சுலேட்டர், அண்ட் கொஞ்சம் பக்கத்துல சின்ன கேப்போட இருந்தா செமிகண்டக்டர். இது எக்ஸாம் ஹால்ல கூட ஞாபகம் வரும். சரி, சோ இந்த ஆழமான அனாலிசிஸ்ல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். ஒரு மெட்டீரியலோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிய அதோட ஆட்டம் ஸ்ட்ரக்சர் இல்ல, அதோட எனர்ஜி பேண்ட் ஸ்ட்ரக்சர் தான் டிசைட் பண்ணுது. ஸ்பெசிஃபிக்லி அந்த எனர்ஜி கேப் EG தான் ஹீரோ. ரைட், எனர்ஜி கேப் இஸ் த கீ. பாயிண்ட் 2, அந்த நம்பர்ஸ் ஞாபகம் இருக்கணும். மெட்டல்ஸ்க்கு எனர்ஜி கேப் 0, ஏன்னா பேண்ட்ஸ் ஓவர்லாப் ஆகும். இன்சுலேட்டர்ஸ்க்கு எனர்ஜி கேப் ரொம்ப அதிகம். EG is greater than 3 eV. செமிகண்டக்டர்ஸ்க்கு எனர்ஜி கேப் ரொம்ப சின்னது. EG is less than 3 eV. இது 1 mark questionல வரும். The values 0, greater than 3 eV and less than 3 eV. Got it. Correct. And finally, point 3. செமிகண்டக்டரோட அந்த சின்ன கண்ட்ரோலபிள் எனர்ஜி கேப் தான் மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸோட அடிப்படை. ஹீட், லைட் இல்லைனா வோல்டேஜ் கொடுத்து அந்த கேப்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை நாம கண்ட்ரோல் பண்றதுனால தான் டிரான்சிஸ்டர்ஸ், டயோட்ஸ் அண்ட் ஐசி சிப்ஸ் எல்லாம் வேலை செய்யுது. ஆமா. சுத்திகரிக்கப்பட்ட மாடலில் இருந்து நாம எப்படி இவ்ளோ பெரிய டிஜிட்டல் வேர்ல்டு கிரியேட் பண்ணுங்கிறதோட சீக்ரெட் இதுதான். 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROFSAM, right? Yes, PROFSAM.com. Hope this was useful. நம்ம அடுத்த அனாலிசிஸ்ல சந்திப்போம்.